வணக்கம். அக்டோபர் 27 தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு. நடிகர் விஜய் அவர்களால் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி பிப்ரவரி மாதம் 22 தொடங்கப்பட்டது. இந்த கட்சியின் கொடியானது ஆகஸ்ட் மாதம் 22 வெளியிடப்பட்டது. கட்சி தொடங்கியதிலிருந்து கொடி வெளியிடும் வரையிலும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் எழுந்த வண்ணம் இருந்தது. ஒரு வழியாக செப்டம்பர் மாதம் 23 மாநாடு நடைபெறும் என அக்கட்சியினுடைய தலைவரான திரு விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இதற்கு விழுப்புரம் காவல்துறை 21 கேள்விகளை கேட்டிருந்தது. இந்த 21 கேள்விகளுக்கும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்த் அவர்கள் விளக்கம் அளித்து கடிதம் கொடுத்திருந்தார். இதன் பின்பு 33 நிபந்தனைகளுடன் மாநாடை நடத்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அனுமதி அளித்திருந்தது. ஆனால் மாநாடு நடைபெறுவதற்கு ஏதுவான பணிகள் துரிதகதியில் நடக்க இருப்பதால் மாநாட்டை திட்டமிட்ட தேதியில் நடத்த முடியாது என்பதனால் மாநாட்டை அக்கட்சியினர் தள்ளி வைத்ததாக கூறப்பட்டது. மாநாடு மீண்டும் எப்பொழுது நடைபெறும் என்று தெரியாமல் அக்கட்சியினுடைய தொண்டர்கள் தவித்து வந்த நிலையில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு விஜய் அவர்கள் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடானது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட வி சாலை கிராமத்தில் அக்டோபர் மாதம் 27 நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். மேலும் நமது கட்சிக்கான கொடியை அறிமுகம் செய்து வைத்தோம். இதேபோன்று நமது கட்சியின் கொடிக்கான விளக்கம், நமது கட்சிக்கான கொள்கை, தலைவர்கள் போன்றவற்றை மாநாட்டில் அறிவிப்பதாக ஏற்கனவே கூறியிருந்தோம். மாநாடு திட்டமிட்டபடி மக்கள் எதிர்பார்ப்புக்கு இணங்க நடத்த முடியாததால் தான் தள்ளி போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. மாநாடு தமிழக மக்களினுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையிலும் அவர்களது கனவு நிறைவேறும் வகையிலும் நடைபெறும். மேலும் மாநாடு நடைபெறும் பொழுதே கட்சிக்கான கொள்கை மற்றும் கட்சியில் உள்ள தலைவர்கள் யார் என்றும் அறிவிக்கப்படுவார்கள். மேலும் ஏற்கனவே கொடிக்கான விளக்கத்தையும் மாநாடு நடைபெறும் பொழுது அறிவிப்பதாக கூறியிருந்தோம். அந்த நேரத்தில் கொடிக்கான விளக்கமும் அறிவிக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ் மக்களினுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையிலும் தடைகளை தகர்த்து வெற்றி பெறும் வகையிலும் நடைபெறும் என்றும், இந்த மாநாடு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு திருவிழா கோலமாக அமையும் என்றும், மேலும் தமிழக மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவோடு அவர்களது இயக்கத்தை தீர்க்கும் வகையில் அமையும் என்றும் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதிலிருந்து கட்சிக்கான பெயர், கொடி போன்றவற்றில் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து அவரை சாடியும் வந்தார்கள். இது போதாதென்று விஜய் அவர்கள் எந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாலோ அதற்கும் விமர்சனம் செய்து வந்தார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினர், திமுகவினர் என மாறி மாறி விமர்சனம் செய்து வரக்கூடிய நிலையில்தான் விஜய் அவர்கள் தனது முதல் மாநாட்டு தேதியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். நன்றி.